ஆமா, நீ ஏன் வெண்ணிலா அம்மா குரலில் பேசுற? அம்மா எங்கடா? வெண்ணிலா அம்மா பக்கத்துல இல்லையா? ஆமாப்பா. ஏன் இல்ல? வெண்ணிலா எங்க? வெண்ணிலா, கார்த்தி, கார்த்தி, வெண்ணிலா எங்க? கார்த்தி, நான் கேக்குறேன்ல, வெண்ணிலா எங்க? வெண்ணிலாக்கு என்னாச்சு? யாரும் பதில் சொல்லுங்களேன். வெண்ணிலாக்கு என்னாச்சு? வெண்ணிலாக்கு என்னாச்சுன்னா உயிரோட இருக்க மாட்டேன். வெண்ணிலா எங்க? முத்தரசு, வெண்ணிலா, முத்தரசு கொஞ்சம் அமைதியா இருப்பா. வெண்ணிலா எங்க கேக்குறேன்ல. வெண்ணிலா, ரிலாக்ஸ் ஆகுங்க சார். ஏங்க டென்ஷன் பண்ணாதீங்க சொல்லிட்டு போனால. ஏன் சும்மா சும்மா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? வெண்ணிலா எங்க கேக்குறேன்னா நான் போய் பாக்குறேன். வெண்ணிலா, வெண்ணிலா எங்க? வெண்ணிலா எங்க? வெண்ணிலா, டாக்டர் சீக்கிரம் வந்து பாருங்க. வெண்ணிலா, வெண்ணிலா, வெண்ணிலா எங்க? வெண்ணிலா எங்க? டாக்டர், வெண்ணிலா எங்க? டாக்டர், வெண்ணிலாக்கு என்ன டாக்டர் ஆச்சு? டாக்டர், வெண்ணிலாக்கு என்ன டாக்டர் ஆச்சு? வெண்ணிலாக்கு என்ன டாக்டர் ஆச்சு? சொல்லுங்க டாக்டர், ப்ளீஸ். டென்ஷன் பண்ணாம பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட்ல உங்க உடம்பு ரொம்ப பாதிக்கப்பட்டு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. நான் சொன்ன எந்த விஷயத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணவே இல்லை. சொல்லுங்க டாக்டர். அதனால இவர் எவ்வளவு சிரமப்படுறாரு பாத்தீங்களா? முத்தரசன், ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். சொல்லுங்க டாக்டர், சொல்லுங்களேன். அவளுக்கு என்ன மனசு சரியா டாக்டர்? சொல்லுங்க டாக்டர், வெளியாவுக்கு ஒண்ணும் ஆகல. நீங்க கொஞ்சம் வெளியே போங்க ப்ளீஸ். ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்ல. வர சொல்லுங்க. ரிலாக்ஸ், டாக்டர், வெண்ணிலா வர சொல்லுங்க டாக்டர். டாக்டர், வெண்ணிலாவுக்கு ஒண்ணும் ஆகல. நான் சொன்னா கேட்கணும். டாக்டர், வெண்ணிலா வர சொல்லுங்க ப்ளீஸ். ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். வெண்ணிலாவுக்கு ஒண்ணும் ஆகல. வெண்ணிலா, டோன்ட் வரி. ரிலாக்ஸ். டாக்டர், இங்க பாருங்க, அவர் இதயம் ரொம்ப பலகீனமா இருக்குன்னு சொல்லியிருக்கேன். கண்ணுக்கு வேற ஆபரேஷன் பண்ணிருக்கேன். இப்ப போய் டென்ஷன் பண்ணிட்டீங்களே, ஏதாவது ஆச்சுன்னா பெரிய பிரச்சனையா இருக்கும். இல்ல டாக்டர், அவ திடீர்னு வெண்ணிலாவை பத்தி கேட்டா என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. அவனா கத்த ஆரம்பிச்சிட்டான். சரிங்கம்மா, கொஞ்சம் எல்லாரும் அமைதியா தள்ளி இருங்க. இப்போதைக்கு அவரை தொல்லை பண்ண வேண்டாம். சித்தப்பா, அப்பாவை பார்க்கணும் போல இருக்கு சித்தப்பா. எனக்கு பயமா இருக்கு சித்தப்பா. அப்பாக்கு சரியாயிடுமா சித்தப்பா? குதிரை குட்டி, அழாத. அப்பாக்கு ஒண்ணும் ஆகாது, அழாத. பயமா இருக்கு சித்தப்பா. பாத்தியா ஸ்வேதா, எல்லாத்தையும் பண்ணிட்டு எப்படி வந்து படுத்து கிடக்குறான்னு. ஏய், நீ என்ன பெரிய உலக அழகியா? என் மக மனசை இப்படி கெடுத்து மயக்கி வச்சிருக்க.
மயக்கத்துல இருக்கும் போதும் உன் பேரை தான் சொல்றான், மயக்கம் தெளிஞ்சாலும் உன் பேரை தான் சொல்றான். நீ எங்க எங்கன்னு கேட்டு எங்க உயிரை எடுக்கிறான். ஏண்டி ஏண்டி இப்படி பண்ற? சாவ கிடக்குற நீ ஒருவேளை செத்துக்கிட்டு போயிட்டா அவன் செத்து போயிடுவானோன்னு எனக்கே பயம் வந்துடுச்சு. உன் மேல இவ்வளவு பைத்தியமா அவன் ஆக்கி வச்சிருக்க. வெண்ணிலா எங்க அவன் கேட்டா என்ன நீ பதில் சொல்றது அவனுக்கு? தேவையில்லாம அவன் வாழ்க்கைக்குள்ள வந்து தாலிய வாங்கிக்கிட்டு இத்தனையும் பண்றியா? எனக்கு இவளை பார்க்க இப்பவே இதெல்லாம் புடுங்கி எரிஞ்சிடலாமான்னு இருக்கத்த. நான் வாழ வேண்டிய வாழ்க்கை இதோ இவ வாழ்ந்துட்டு இருக்கா. எனக்கு மனசே பொறுக்கல. இங்க பாரு, இந்த தாலி உன் கழுத்துல ஏறி இருக்க வேண்டிய தாலி ஸ்வேதா. இவ கழுத்துல இந்த தாலி இனிமே இருக்கவே கூடாது. வா, வந்து இந்த தாலியை எடுத்துரு. வா. என்ன சொல்றீங்க அத்த? ஆமா ஸ்வேதா, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போறதுக்கான முன்னோட்டமா இருக்கட்டும். இந்த தாலியை எடுத்துரு. ஆமா ஸ்வேதா, மனசார சொல்றேன், இனிமே நீதான் எனக்கு மருமக. இனி முத்தரசன் கட்ட போற தாலி உன் கழுத்துல தான் இருக்க போகுது. இந்த வெண்ணிலா கழுத்துல இருக்கிற தாலியை முதல்ல கழட்டி வீசு. வா சொல்றேன். வெண்ணிலா, உன் நிலைமைய பாத்தியா? நீ குத்துயிரும் கொலயுயிருமா இருக்க. உன்னால எதுவுமே பண்ண முடியாது. அன்னைக்கு நான் உன்னை சுடலான்னு வந்தப்போ என்ன பதறுன. அந்த நிமிஷமே நான் உன்னை சுற்றுக்கொண்டேன். தப்பு பண்ணிட்டேன். இப்போ நீ தப்பிக்க முடியாது. உன் தாலியை எடுத்தாலே உன் உடம்புல இருந்து உயிர் பிரிஞ்சதுக்கு சமம்னு எனக்கு தெரியும். முழிச்சதும் தாலி இல்லாததை பார்த்து மொத்தமா நீ சாகணுண்டி. என்னாச்சு ஸ்வேதா? ஸ்வேதா என்னாச்சு? ஸ்வேதா என்னாச்சுமா? ஸ்வேதா என்ன ஆச்சு? தெரியல அத்தை, ஷாக் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. அவ தாலியை தொட்ட உடனே அம்மா, இந்த வீணா போனவ தாலிக்கு இத்தனை பவரா? உன்னால முடியலல்ல, இப்ப நான் எடுக்கிறேன் பாரு. ஐயோ அத்தை, பாத்து. என்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது. சரிங்க அத்தை. இப்படி சாவடிக்கிறாளே. இவ கழுத்துல இருக்கிற இந்த தாலி அந்த செத்து போற சித்திர கழுத்துல இருந்தது. இவளுக்கு பேச்சு மூச்சு இல்லைனாலும் இந்த தாலி அதோட வேலையை காட்டுது. சாக கிடந்தாலும் உன் வேலையை காட்டுறல. இந்த பாரு, என்ன பொறுத்த வரைக்கும் இந்த தாலி யானை எங்க தோட்டத்துல மேயாம இருக்கிறதுக்காக ஒரு வேலி போடுவோமே, அந்த வேலி மாதிரி. இந்த பாரு, இந்த தாலி வேணும்னா உங்க கழுத்துல கிடக்கலாம், கிடக்கட்டும். இன்னொரு தாலி முத்தரசன் கையால ஸ்வேதா கழுத்துல ஏறத்தான் போகுது. இந்த பாரு, அத உன்னால தடுக்கவே முடியாது. அத பார்த்தேன்னு வெய்யி, கோமாவில இருந்து நீ தப்பி தவறி மீண்டு வந்தேன்னு வச்சுக்க,
மொத்தமா செத்துருவேன். ஏய், இவதான் முத்தரசனோட வாழறதுக்கு பிறந்தவ. நீ சாக போறடி. வா ஸ்வேதா போலாம். அம்மா எங்கம்மா போயிருந்தீங்க? இவ்வளவு நேரம் ஆளையே காணோம். அது வந்து அது ரெஸ்ட் வந்து- ரூம் போயிருந்தோம். அம்மா என்னம்மா கை வலிக்குதா? அது ஒண்ணும் இல்லப்பா. அவ்வளவு தூரம் கார்ல உட்காந்துட்டு வந்தேன்ல, அதான் கை வலிக்குது. வேற ஒண்ணும் இல்ல. இல்லம்மா வேணா டாக்டர் பார்த்தலாமா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்ப்பா. சொல்லுங்க டாக்டர். முத்தரசு இப்போ அபாய கட்டத்தை தாண்டிட்டாரு. வேற எதுவும் பயப்படுறதுக்கு இல்ல. ஆனா ஒரே ஒரு பிரச்சனை இருக்கு. அவர் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்ட நிலையில எமோஷனலா திரும்ப திரும்ப வெண்ணிலாவோட பேரை சொல்லிக்கிட்டே இருக்காரு. என்கிட்டயும் வெண்ணிலா எங்க எங்கன்னு கேக்குறாரு. ஆனா என்கிட்ட அந்த கேள்விக்கு பதில் இல்ல. அவர் அமைதிப்படுத்துறதுங்கிறது அவர் குடும்பமான உங்க கையில தான் இருக்கு. மேபி ருத்ரா பேசினா அவர் அமைதியா இல்லலாம். புத்திசாலி பொண்ணு என்கிட்ட வந்து அவ்வளோ பேச்சு பேசினா. இங்க பாரு ருத்ரா, அப்பாவை போய் சமாதானப்படுத்து, சரியா? நான் திரும்பவும் உங்ககிட்ட சொல்றேன், மறுபடியும் அவரை ரொம்ப உணர்ச்சி வசப்படுற மாதிரி எதுவும் பேசிடாதீங்க. வெண்ணிலா மீண்டு வர்றதுன்றது மறுபடியும் மெடிக்கல் சயின்ஸ்க்கே புரியாத புதிரா தான் இருக்கு. நாங்க எங்களால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது எப்ப வேணா நடக்கலாம். இந்த நிமிஷமும் நடக்கலாம், இன்னும் ஒரு வருஷமும் ஆகலாம். ஆனா அது வரைக்கும் அவர் அப்படியே விட்டு வைக்கிறது நல்லதில்ல. அவரை ஏதாவது சொல்லி கொஞ்சம் அமைதிப்படுத்தணும். ஆனா நான் சொன்னதை மறந்துட வேண்டாம். முத்தரசனை உணர்ச்சி வசப்படாம பாத்துக்குங்க. அவர் இப்படியே இருக்கிறது நல்லதில்ல. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல மருந்தே உதவி செய்யாம போயிடும். பாத்துக்குங்க. உள்ள போனதுமே மறு நிமிஷமே வெண்ணிலா எங்க எங்கன்னு அவன் கேட்கிற கேள்விக்கு என்கிட்ட பதிலே இல்லையே. நான் என்ன பண்ணட்டும்? ஏதாவது சொன்னா உயிருக்கு ஆபத்துன்னு டாக்டர் அதையும் சொல்லிட்டு போறாரு. இப்ப அவனை என்ன சொல்லி சமாதானப்படுத்துறது? டேய், எங்க அண்ணன் எங்க அண்ணன்னு வாய்க்கிழியே பேசுவல்ல. நீ சினிமாவிலையும் இருக்கல்ல. என்ன சொன்னா அவன் சமாதானம் ஆவான்னு கண்டுபிடிச்சு அவனை சமாதானப்படுத்துறா பாப்போம். அம்மா அப்பெல்லாம் நல்லா பேச தெரியும், ஆனா எப்ப பேசணுமோ அப்ப பேச மாட்டான். நீ உள்ள வாமா. அண்ணன் கோவத்துல எல்லாத்தையும் உடைச்சி வெளியே வந்துட போறாரு. வாமா. சரி வாங்க போய் பாப்போம். முத்தரசு சித்தி எப்படி இருக்கப்பா? சித்தி எங்க சித்தி பொண்ணு? இங்கதான்ப்பா இருந்த. உனக்கு ஒண்ணு இல்லப்பா, நீ ஒண்ணும் பயப்படாத. உனக்கு ஒண்ணுமே இல்ல. சித்தி என்ன சித்தி? வெண்ணிலா எங்கன்னு யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க சித்தி. யாரை கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க சித்தி. டாக்டரை கேட்டாலும் அவரும் சரியான பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு சித்தி. ஆளுக்கால் நீங்களே பேசிட்டு இருக்கீங்க. கார்த்தியை கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறான், ஜனனி கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறான். எங்க சித்தி? யாரும் சொல்ல மாட்டீங்கல்ல?
எனக்கு கண்ணு போனாலும் பரவாயில்ல, நானே போய் பார்க்கிறேன். முத்தரசு, விடுங்க. முத்தரசு, சொன்னா கேளுப்பா. கொஞ்சம் அமைதியா இருப்பா. நான் அமைதியா இருக்கணும்னா அப்போ வெண்ணிலாக்கு என்னாச்சு? வெண்ணிலாக்கு என்னாச்சு நீங்க சொல்லணும். வெண்ணிலாக்கு என்னாச்சுன்னு சொல்லணும். அப்போ அப்போ அவளுக்கு தான் ஆயிடுச்சா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல. அப்ப ஏன் யாரும் இது சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஏன் யாரும் இது சொல்ல மாட்டேங்கிறீங்க? அப்பா அப்பா ப்ளீஸ்ப்பா பேசாம இருங்கப்பா, கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா, அம்மா வந்துருவாங்கப்பா. ருத்ரகுட்டி, ருத்ரகுட்டி, நீங்க போய் சொல்ல மாட்டீங்கல்ல? அப்பா கிட்ட போய் சொல்ல மாட்டீங்கல்ல? அம்மா எங்கடா? வெளியில அம்மா எங்கடா சொல்றா? ஏன் சொல்ல மாட்டியா? டேய் கார்த்தி, சொல்றா. கௌதம் நீங்களா சொல்லுங்க கௌதம். ஜனனி, யாராவது சொல்லுங்கள. சொல்ல மாட்டீங்கல்ல? வேண்டாம், நானே போறேன். முத்து மாமா, வெண்ணிலா, வெண்ணிலா, வெண்ணிலா வந்துட்டியா? ஆமா முத்து மாமா, நான் இங்கதான் இருக்கேன். கொஞ்சம் மயக்கமா இருந்துச்சுன்னு டாக்டர் பாத்துட்டு இருந்தாரா, அதுக்குள்ள நீ கலவரம் பண்றேன்னு டாக்டர் இங்க அனுப்பி வச்சாரு. என்ன முத்து மாமா, டாக்டர் உன்னை எதுவுமே கஷ்டப்படக்கூடாது, கவலைப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. நீ என்னடானா இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்க? கஷ்டப்படாம உனக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு பயந்துட்டேன் வெண்ணிலா. யாரு கேட்டாலும் உன்னை பத்தி எதுவும் சொல்லவே மாட்டேங்கிறாங்க. அதனாலதான் நான் இங்க பாரு முத்து மாமா, நான் தான் வந்துட்டேன்ல. நீ எந்த கஷ்டமும் படக்கூடாது, கவலையும் படக்கூடாது, சரியா? என்கிட்ட வந்து நீ இனிமே கவலைப்பட மாட்டேன்னு சொல்லு முத்து மாமா. சத்தியம் பண்ணு முத்து மாமா. நீ என் பக்கத்துல இருந்தா நான் ஏன் கவலைப்பட போறேன்? நான் சத்தம் போட மாட்டேன், ஒண்ணும் பண்ண மாட்டேன். ஆனா நீ என் பக்கத்துல இருக்கணும். நீ இல்லைன்னா அப்புறம் நான் இங்க பாரு முத்து மாமா, உனக்கு ஒண்ணுமே ஆகாது. நீ சீக்கிரமே கண்ணு முழிச்சு வந்துருவேன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. அதான் மயக்கம் தெளிஞ்சதும் உன்னை பார்க்கலான்னு ஓடி வந்தேன். எனக்கு சரியாயிடுச்சு முத்து மாமா, நீ பயப்படுற மாதிரி எதுவுமே இல்ல. உனக்கு ஒண்ணும் இல்லைல்ல? உனக்கு சரியாயிடுச்சுல்ல? நீங்க வா, இங்க வா, இங்க வா, நீங்க வாங்க. எனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது வெண்ணிலா, பக்கத்துல வாங்க. வெண்ணிலா, எங்க இருக்க? கையில என்கிட்ட போட்டிருக்கு. அது ஒண்ணும் இல்ல முத்து மாமா, அத்தனை வேகமா அந்த லாரி வந்து மோதுச்சுல, கையில இவ்ளோண்டு காயமாயிடுச்சு. ஐயோ, என்னாச்சு உனக்கு? நீயே இப்படி படுத்துட்டு இருக்க, எனக்கு கையில காயங்கிறதுக்கு போய் இப்படி பதற? இல்ல பெரிய அடி ஒண்ணும் இல்ல? இல்ல முத்து மாமா, எதுவுமே இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு தான் கண்ணில் அடிபட்டு கண்ணே தெரியல வெண்ணிலா. ஒரே இருட்டா இருக்கு. உன்னை பார்க்கணும்னு ஆசையா இருக்கான பார்க்க முடியல வெண்ணிலா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல முத்து மாமா,
உனக்கு ஆபரேஷன் பண்ணிருக்கு. கூடிய சீக்கிரம் நீ கண்ணு முழிச்சு வந்துருவேன்னு டாக்டரே சொல்லிட்டாரு தெரியுமா? வெண்ணிலா, அது ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நீ கடைசியா சொன்னது ஞாபகம் இருக்கா?